ஹாய், வெல்கம் டு மச்சி கப்பிள். நாங்க இன்னைக்கு இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா கோயிலுக்கு போறோம். அங்க இருந்து மெரின் வேர்ல்டுக்கு போறோம். ரஜினி வெல்கம் டு மச்சி கப்பிள் சொல்லிரு. மச்சி கப்பிள் வாயில சப்பாத்தி அப்படி. ஸோ இன்னைக்கு நாங்கள் சேம் எப்போவும் ஆஸ் யூஷுவல் போகிற அதே திருச்சூர் ரோடுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கும் ஒன் டே ட்ரிப்புன்னு சொல்லிட்டு ஒரு 3 பிளேஸ் அந்த மாதிரி ஒரு 3 ஸ்பாட் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத அங்கே போயிட்டு நாங்கள் சொல்கிறோம். வியூ எப்படி இருக்கு, பார்க்க சூப்பரா இருக்குல்ல. எப்பவுமே கேரளா வந்தோம் அப்படின்னா அந்த டனல் வழியா தான் வருவோம். இன்னைக்கு மேப் காட்டுதுன்னு சொல்லி வேற ஒரு ரூட் வழியா வந்தோம். ஃபுல்லா பாத்தீங்கன்னா நேச்சர் தான். அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் தான் இது. வந்துட்டு இருக்கும் போதே இப்படி இருக்கு இடம். ஆனா இதை விட இன்னொன்னு காட்டட்டுமா? அழகு தெய்வம் ஒட்டுது. கேரளா மட்டும் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அங்க போகவே முடியாதுங்க. ஏன் அப்படின்னா போற வழி எல்லாமே பார்க்க அவ்வளோ சூப்பரா இருக்குதா. ஸோ அந்த இடத்துல நின்று நம்ம ஒரு வியூ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நம்மளை அறியாமலே தோணுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுதா, இந்த பக்கமும் தண்ணி விடுது, அந்த பக்கம் விடுது. நான் ஃபுல்லாக காட்டுறேன். ஒரு வழியாக மேப்பை பார்த்து நாங்கள் தப்பாக வந்ததுனால ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு பொதுவாக 60 யானைகள் இருக்கிற எலிஃபெண்ட் கேம்புக்கு தாக்கா வந்திருக்கோம். கரெக்டாக அது குருவாயூர் வந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த 60 யானையை பற்றி சொன்னேன், மெயினான ஒரு யானையை பற்றி சொல்லாம விட்டேன். அந்த 60 யானை இருக்கிறதுக்கு முன்னாடியும் அங்கே ஒரே ஒரு யானை தான் இருந்துச்சாமா. அந்த யானையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேசவன். அது வந்து குருவாயூர் டெம்பிளுக்கே வந்து கேசவன் மூரா கேசவன். ஓகேவா, எவ்வளோ ஒரு என்ன சொல்றது, கஷ்டப்பட்டு ஹிஸ்டரியை தெரிஞ்சுட்டு அதை சொல்லலாம்னு வந்தா நம்மள அதை வந்து தடுக்கிறதுக்கு இது ஒரு மெசேஜ் வச்சு பாக்குறவங்களுக்கு போய் ரீச் ஆகும். தயவுசெய்து சொல்ல விடுங்க. இவங்க முன்னாடிலாம் எந்த ஒரு மெசேஜும் ஷேர் பண்ண முடியாதுங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி கேசவன் அப்படிங்கிற அந்த யானை வந்து இப்போ இருக்கிற அத்தனை யானைகளுக்கு விட ஒரு பெரிய ராஜாவாக இருந்தது. மெயினாக குருவாயூர் டெம்பிளுக்கே செல்ல பிள்ளைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஆனால் உடம்பு சரியில்லாமல் மனுஷங்களை மாதிரியே ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து இறந்ததாக சொல்கிறாங்க. இன்னுமே நம்ம குருவாயூர் டெம்பிள் போனோன்னா அந்த கேசவனோட ஸ்டாச்சு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுங்க. ஸோ ஃபைனலாக நம்ம அந்த எலிஃபெண்ட் கேம்புக்கு வந்தாச்சு. காரை ஃபஸ்ட்டு பார்க் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்க்கிங் ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். என்ன பார்க்க? யானை பார்க்க வந்திருக்கோமா? ஒரு வழியா மேப் தப்பா சொல்லிச்சா இல்ல எங்களுக்கு தான் டவுட்டான்னு தெரியல. இல்ல வச்சு ஸ்ட்ரைட்டா ஒரே வழியில ஹைவேக்கு வரதுக்கு பொதுவா உண்மையா ஒரு பேச விடுறாங்களா. இதுல வேற பேசி போய் வீடியோ போடுங்க, அப்பதான் அப்படியே கேக் கணக்குல ரீச் ஆயிடுன்னு வேற நிறைய பேர் ஐடியா வேற கொடுக்குறது. இவனுக்கு வேற வச்சுட்டு நான் வீடியோ எடுக்கிறதுக்கு இவ்வளவு சிரமப்படுறது தெரியுமா. ஒரு வழியா நாங்க இப்ப அந்த எலிஃபெண்ட் கேம்புக்கு வந்திருக்கோம். வாமா மின்னல், அதான் வந்தாச்சு. போலாமா? காலையில இருந்து இன்னும் ஒண்ணு கூட நாங்க சுத்தி பார்க்கல. நான் அதுக்குள்ளார ஒரு 3 டைம் வாமிட் எடுத்தாச்சு. முகத்தை காட்டிருக்கேன். இதுல என்ன காமெடினா நான் 3 டைம் வாந்தி அடிக்கிறது காலையில இருந்துச்சு 1 மணி நேரம் மேக்கப் பண்ணா தெரியுமா. அதுதான் ஹைலைட். நான் ஒன்றும் ஓவரா மேக்கப் போடல, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டுட்டேன். அங்க பாரு, உள்ள பாரு. உங்களுக்கு தெரியுதா? இங்க பாரு யானை, இங்க பாரு. நான் பாத்துருந்தேன் எலிஃபெண்ட் கேம்ப் வந்தது. இங்க பாரு, என்னது அது? எப்படி இருக்கு யானை? முடிய மட்டும் யானை டான்ஸ் ஆடுதா? யானை எப்படி ஆடுது டான்ஸ்? இங்க பாரு, இங்க பாரு. எப்படி ஆடுது யானை? நின்றுச்சு.
அங்க இப்படி போய் பார்க்கலாமா? இந்த பக்கம் போய் பார்க்கலாமா? இப்படி போவோம். எலிஃபண்ட் கேம்ப் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே போய் என்னடி பண்ண போறேன்னு சொன்னாருப்பா. யானை பார்த்தோன்னா எவ்வளோ பிஸியாக இருக்குங்களா, அது மாதிரி 60 யானை இருக்காமா. இங்கே என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு எவ்வளோங்க 20யா? பெரியவங்களுக்கு 20 rupees, குட்டீஸ் அதுவும் 10 வயசுக்கு கீழே இருந்தா. ஆமா, அதுக்கு மேல இருந்தா அவங்க பெரியவங்க அம்மா. அங்க ஒரு யானை குளிப்பாட்டுறாங்க. அங்க ஒரு யானை இருக்கா? இங்க பாருங்க யானை குளிக்குதா? நீ குளிச்சிட்டியா? எங்க? அதுதான் குளிக்குது. இங்க இருக்கு பாருங்க. நானே குளிக்குதா? யானை எப்படி கத்தும்? கத்தக்கூடாது. என்ன யானை கிட்ட பேசிருக்கியா? செமையா இருக்கு உண்மையாவே. நீங்க குட்டீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டு குட்டீஸா ரொம்ப என்ஜாய் பண்ணேன். குட்டீஸ் மட்டும் இல்லை, நானுமே செமையா என்ஜாய் பண்ணேன். ஏன்னா யானைலாம் செமையா ஆடுறது, பாடுறது, குளிக்க வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுகம். என்ன பாட்டுக்கு ஆடிச்சு? என்ன பாட்டு பாடுச்சு? தங்கமரனோட சொல்ல தாங்க முடியல தெரியுமா? அங்கேயே பாரு. அதெல்லாம் வந்து ஒரே இடத்துல இருக்கு. நீ ஒரு பாட்டு பாடு. எல்லாம் இவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டு போல. இது பத்துமா எல்லாரும் அதிகமா வேணும்ல? குட்டியா இருக்கு. நான் அங்க போய் பின்னாடி எவ்வளோ பெரிய தம்பி இது. அது வந்து மூக்கா தும்பிக்கை. என்ன உங்ககிட்ட வருதா? குட்டியான கூட இருக்காது போல. எல்லாம் என்னையோட கும்பலாம். உனக்கு வெக்கமே இல்லைல்ல? யானையோட தும்பிக்கை சைஸ்ல இருந்துட்டு கொஞ்சம் பின்னாடி போ. அப்படியே யானையோட தும்பிக்கை சைஸ்ல இருந்துட்டு குட்டியான கூட உன் சைஸ்ல இல்லையாம்மா? ஏண்டி மனசாட்சி இருக்கா? அது ஊதுனாலே போது நீ பறந்துருவ. ரஜினிமா, ரஜினி தலை எப்படி ஆட்டுது யானை? எப்படி ஆட்டு? இது டிஆர் மாதிரி இருக்குது. கேரளால தான் அதிகமாக யானையெல்லாம் இருக்குமாம்மா. அதுலேயும் உலகத்திலேயே யானையோட சரணாலயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் இதுவும் ஒரு பேர் போகிற ஒரு இடம் தான் இந்த இடம். ஓகேவா? இது வந்து புன்னத்தூர் அப்படிங்கிற ஒரு ராஜா வந்து இருந்த ஒரு அரண்மனை தான் இந்த ஊர். ஓகேவா? இதில் வந்து கிட்டத்தட்ட 60க்கும் மேலே யானை இருக்குன்னு நான் ஆல்ரெடி அம்மா சொல்லியிருந்தேன்ல. இது வந்து 1956 தான் வந்துச்சுன்னு அந்த சார் சொன்னார் நம்மக்கிட்ட. ஆனால் அதுக்கு முன்னாடி இது என்னவா இருக்கிற இருந்தது? புன்னத்தூர்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தார். அவரோட அரண்மனை தான் இந்த இடம். ஆமாம், அதனால இதோட ஊர் பேரே பார்த்தீங்கன்னா புன்னத்தூர் கோட்டான்னு தான் சொல்லுவாங்க இந்த அரண்மனையை. அது போக போக தான் இதோட பேரு அணக்கோட்டா அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அணக்கோட்டானா யானைகள் இருக்கக்கூடிய கோட்டை. அதனால அணக்கோட்டா. எவ்வளோ பெரிய கதை. ஒரு விஷயத்த வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் கேதர் பண்ணு மேடம். அப்பதானே நம்ம வீடியோ பார்க்குற ஒரு 4 பேருக்காவது அது தெரியும். அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். இவர்தான் ஒரே குஷியாவே இருக்கிற மாதிரி இருக்குல்ல? ஆமா. இங்க ஆமா, அங்க பாரு ஃப்ரண்ட்லயும் ஒரு செயின் போட்டிருக்காங்க, பேக்லயும் ஒரு செயின் போட்டிருக்காங்க, டபுள் செயின் போட்டிருக்காங்க. ஏன்னா இவர் கொஞ்சம் கோவக்காரர் போல. தூக்கி எதையோ ஒன்று வீசினா ஸ்ப்ரே பண்ற மாதிரி இருந்ததுல.
கொஞ்சம் கோவமா இருக்காரு போல. ஓ அழகா இருக்குல்ல. ஹாய் சொல்லுங்க. பாப்பா இன்னொரு டைம் சொல்லு. அழகா ஹாய் சொல்லுது. இன்னொரு டைம் சொல்லு. யானை விட்ட வாங்கிக்கும். எத்தோ தொண்டி இருக்கு பாரு. அதான் எத்தோ தொண்டி. ரஜினி சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்கு. ஹைட் குட்டியா இது குட்டி போடுற போதோ பெருசா இருக்கு. வயிறெல்லாம் பெருசா இருக்கு. குட்டி போடுற யானை மாதிரி இருக்கு. ஆனா குட்டையா இருக்குல்ல. ஹைட்டு கம்மியா இருக்கு. ஆனா உருவம் பார்க்க பெருசா இருக்கு. சவுண்ட் மட்டும் வருது. அங்க கீழே புளியிற சவுண்டோ. யானை மிதிச்சா தாங்க மாட்டேன்னு இப்படி சொல்லுவாங்க பத்தியா. ஓ தடி ரஜினி எப்படி சாப்பிடுது? அது ஒண்ணும் பண்ணாது. நீ அமைதியா இரு. அதுல தொல்லை பண்ணாம இருந்தா அதுக்கு நம்மள எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. அவங்க நம்மளை பாக்குறாங்க. இவ்வளவு அழகா காது ஆட்டிட்டு அழகா கண்ணை மூடிட்டு சாப்பிடுறாங்க. அழகு தங்கம். நீ தூரமா இருக்க. அதுவும் நல்லா பல்கா இருக்கு. ஆனா ஹைட்டா இருக்கு. வீரெல்லாம் குண்டு குண்டுன்னு இருக்கு பாப்பா. ரஜினி அங்க பாரு ஏதோ குட்டி யானை இருக்கு பாரு. என்னடா இதுதான் குட்டி யார மத்தங்க இருக்கு யானை? ஒன்ன மாதிரி இருக்கா? ஐயோ அழகு. ரொம்ப குட்டியா இருக்குல்ல. தூரத்துல இருந்து பார்க்கும்போது குட்டியா இருந்தது. பக்கத்துல வந்து எல்லா யானையும் பெருசு பெருசா தான் வச்சிருக்கு இல்ல. இங்க பாரு இதுக்கு ஒத்த கொம்புதான் இருக்கு. அதுதான் இது போல. உண்மையா தானே? என்னன்னு ஆமா சொன்ன மாதிரி என்னாச்சு? அது ஒத்த கொம்புதான் இருக்கு. இன்னொரு கொம்பு காணும். இங்க போடுற இது ஒரு வித்தியாசமா இருக்குல்ல பாக்க. ரொம்ப குட்டியா இருக்கு. ஆனா எல்லாம் இவ்வளவு பெருசா இருக்கு. எந்த கடையில அரிசி வாங்குற? உங்க அம்மா வாங்குற அதே கடையில தான். தும்பிக்கு லெவலுக்கு இருக்குல்ல ஹைட்டா. இது எப்படி தெரியுமா இருக்கு? உனக்கு முடி முளைச்சா எப்படி இருக்கும்? அளவுக்கு அதிகமா உனக்கு எப்படி முடி இருக்கோ அது மாதிரி பாப்பா. அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பத்தியா. ஓர்வு எப்படி இருக்குதுன்னு. ஹாய் எனக்கு வணக்கம் சொல்லுது. ஹாய் அழகா பிறந்த குட்டை ஆதடி சந்தன கட்டை. இது இப்படி இருக்குது. சேத்துல பிறந்தது. ஸோ கேரளாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கோயிலுக்கு வந்து யானைகள் எல்லாம் வந்து வேண்டுதலுக்காக கொடுப்பாங்க. அவங்க நினைச்சது ஏதாவது ஒன்று நடக்கணும்னாலோ இல்லை நடந்துட்டாலோ அதுக்கப்புறம் அந்த யானைகளை வந்து அவங்க கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தது குருவாயூர் கோயிலில் கொடுத்த யானைகள் தான் இவங்க எல்லாம். இங்கேருந்து குருவாயூர் டெம்பிள் வந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் தான். இங்கே நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி சார்ஜஸ் ரொம்ப கம்மியாகவே இருந்தாலும் நம்ம யானைகளுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா நம்மளே ஃபீட் பண்ணணும் இல்லை யானை மேலே சவாரி பண்ணுறது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு இனிமேல் நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குட்டீஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. வச்சு எங்கள் பாறை எவ்வளோ இருக்கு போகிறோம் யானை சாப்பிட்றதுக்குலாம். நிறைய ரூம்ஸ்ல இங்கே பாரு ஃபீடிங் ரூம்ல இருக்கு. ஆமாம் இது என்ன யார் ஃபீட் பண்ணுறதுக்கு? யாரு மனுஷங்க தான் யானையா பண்ணும்.
ஸோ ரஜினிமா பிடிச்சிருக்கடி தங்கம், நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அவ்வளோதான், நாங்கள் மைக்கு மாட்டிட்டோன்னா உடனே அவங்க மைக்கு மாட்டினோன்னு ஒரு ஆஃபான மைக்கு வச்சு சீன் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்கு உண்மையாகவே. வந்தால் ஒரு 1 hour போதும் இதை ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு. இதுக்காகன்னு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இது பக்கத்தில் அடுத்து ஒரு வேறு லெவல் ஸ்பாட் பண்ண போகிறோம். இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும். 5 மணி தானே மிச்சி? 5 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். எல்லா டேஸும் ஓப்பனிங் தான். சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி எதுவுமே லீவு கிடையாது. ஸோ செம ஸ்பாட், நீங்களும் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம இங்கே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி கூட நிறைய இடத்துலலாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபீல் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரூம் இருக்குது, சேர்ஸ் இருக்குது. ஸோ குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ அவ்வளோதான், நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். ஏன்னா நாங்கள் இன்னும் ஒரு 2-3 பிளேஸ் வந்து லிஸ்ட்டில் இருக்குது. அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாலே ரொம்ப ஃபேமஸான ஒரு அக்வேரியம். அது என்னது? மெரின் வேர்ல்ட். ஆமாம், அங்கே தான் இப்போ போகிறோம். ஃபஸ்ட்டு எங்கேயாவது சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்து அங்கே போய் அங்கே எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே.